பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பார்த்தா தூக்கணும் போல ஆசை இருக்கும். அது சொந்தமோ இல்லாம இருக்கலாம். இந்த பிள்ளைய பார்க்க அந்த பிள்ளைய பார்த்தவன ஆகா தொட்டு தூக்கி அப்படியே அப்படி கொஞ்சம் போல தோணும். இந்த பிள்ளைய பார்க்க பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. நல்ல வேலை பன்னிக்குட்டி மாதிரி எகிரில் பிள்ளை சின்ன குட்டியில் அழகா இருக்கும். அந்த ரேட்டு தெரியாம இருக்கு. ஆண்டவனுடைய அருளாலே சில பிள்ளைகளை தொட்டு தூக்கணும் தோணும் அல்லவா? ஆமா, ஆசை இருக்கத்தானே செய்யும். என் அம்மையான பார்வதியால் அப்படி கொஞ்சுகிறாள். ஆஹா, ஆமா, அப்படியே முத்துகிறாள், கண்ணத்தை முத்துகிறாள். அப்படிலாம் கூப்பிட்டா தெருக்குள்ள போறதெல்லாம் வந்துரும்பா. இது நாயை கூப்பிட்ட மாதிரிலாம் இருக்கு. உச்சு சுச்சு 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 சு அப்படின்னா சூச்சிலாம் வந்துடும். நாயெல்லாம் வராது, வந்தோடனே கடிக்கத்தான் செய்யும். அது ஏன் கேக்குற? யார தாலாட்டு. சரி, அந்த பெண்கள் எல்லாம் அப்படி கூட்டிட்டாங்கன்னா ஆஹா எம்மா என்ன ஏம்மா முத்தம்மா, சரி பாப்பம்மா, அம்மா உனக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை. பா, என்னத்தையும் 4 வீட்டுல 10 பார்த்தா தேய்ச்சா பொழைச்சிக்கணும். போ. ஏன் 10 பத்திரம் மட்டும் தான்? ஏன் படிக்க விடாதா? பிள்ளை படிக்குமா? சில ஆட்களுடைய வார்த்தை அப்படி வந்து விழுந்துட்டு இருக்கும். சில ஆளுக்கு வாயில் அப்படிதான் வரும். என்ன பிள்ளை பிறந்திருக்கு? ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளையா? பரவாயில்ல, 4 வீட்டுல மாடு வச்சா பொழைச்சிக்கிடுவான். சரி, ஏன் ஒரு கலெக்டர் ஆகணும், இந்த ஒரு டாக்டர் ஆகணும், சரி இந்த ஊருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளா வரணும்னு சொல்லலாம்ல. அது அவங்க பேரனா சொல்லுவாங்க. இது சில ஆட்களுடைய வார்த்தை அப்படி சகனமா வரும், வேற மாதிரி இருக்கும். சரி, அந்த சில ஆளுக்கு பேசிட்டாங்க என்ன பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா? நல்ல பிள்ளைப்பா, சூப்பர். அவன் தாத்தா, ஆமா, அவருடைய குலத்துக்கு சரி அவன் தாத்தா மாதிரியே வருவான். எப்பா வேல்சாய் மாதிரியே வரான்ல. அப்படி ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளாலே தந்த பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. ஆமா, கொடுக்க வேண்டும். பேர் கொடுத்தா தானே பிள்ளை அழைக்க முடியும். ஆமா, பேர் வேணும்ப்பா. ஒரு மனிதனுக்கு தேவை என்ன தெரியுமா? பேர் வாங்க வேணும். அடையாளமா இருப்பது முதல் பேர் வேணும். நம்ம தாத்தா ராமசுப் தாத்தா பேர் விளங்குதில்ல பூலம் ஊர்ல. மண்ணை விட்டு மறைந்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஆகிட்டு. நம்ம போட்டோம்ல அவரு. ஆனா அவருடைய மனதிலிருந்து சில ஆட்களுடைய மனதிலிருந்து அவரை இணை நீக்க முடியாது. முடியவே முடியாது. அவருக்கு நிகர் அவர் தான். சரி, நம்மளுக்கு அவருக்கு நிகராக யாரும் போக முடியும். நம்மளுக்கு பூலத்துல இடமும் இருக்கு. 15 சென்ட் இடம் இருக்கு. இப்பதான் வந்து இருன்னு சொல்லுதாங்களப்ப வளர்க்கிறப்ப குறைவு. சரி, நீங்க வந்து இருந்துட போறீங்க. ஆமா, ஆண்டவனுடைய அருளால் கிருபையினாலே ஆதிபராசக்தி சொன்ன உடனே ஆண்டவனும் அழகாக பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறாரோ? சிவனாருள் அருளால் என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன பேரும்? பெண்ணாக பிறந்ததாலே பெண்ணாக பிறந்ததாலே முதல் சுடரிலே உதித்ததாலே முதல் சுடரில் உதித்ததாலே முத்து பேச்சு அம்மா இவள் வேறு முதல் சுடரிலே உதித்ததாலே பேச்சு அம்பிகையா. சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடரையா ஐயா முன்னம் போய் உருண்டதா சத்ராதி முண்டை சுவாமியா சுடலை என்று காட்டு சுடலை என்று காட்டு முண்டை சுவாமி காட்டு சுடலை என்று நல்ல உய் காட்டு சுடலை என்று உய் காட்டு முண்டனையா. சுடலை என்று முண்டன் என்று பேர் கொடுத்தார் நம்பிகை உமையாள். அந்த ஆண்டவன் உய்காட்டு சுடலையும் ஆடலையும் அழகான சத்ராதி முண்டனை மாணிக்கு தொட்டு கட்டி அழகாக மாணிக்க தொட்டிலே மரகத தொட்டிலே அந்த தொட்டில போட்டு அப்படியே அழகாக பிள்ளை அப்படியே கண் உறங்க அப்படியே பால் ஒட்டினால் சீராட்டினால் அப்படியே பக்குவமா வளர்த்து கொண்டு வருகிறார் அல்லவா? பக்குவமா தாளாட்டணும்ல பிள்ளை அழகாக. ஆமா, தாளாட்டணும்ல. ஆமா, உரக்காட்டுனா என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு.
அடிச்சு சரி அடிச்சால பிள்ளை அழுகுறது நிப்பாட்டிடுமா? நிப்பாட்டாது. சில பிள்ளை என்னத்தை தான் வயிறு நிறைஞ்சாஞ்சதுதான் ஆ தொட்டில போட்டா தலைமதி ஆட்டி ஆட்டுன்னு ஆட்டி கையெல்லாம் ஜலஞ்சாலும் அது தூங்கவே தூங்காது. அப்பமும் தூங்காது, வெட்டு வெட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும். முண்டக்கண்ணு மாதிரி முழிக்கும். ஏன் தெரியுமா? எதுக்கு? அந்த பிள்ளை ஆ, பகல்ல பிறந்த பிள்ளை, சரி ராத்திரில தூங்காது. ஆமா, பகல மட்டும்தான் தூங்கும். ஆ, சரி அம்மா எப்ப முடிச்சிருப்பாலும் சரி அப்ப அது தூங்கிக்கிட்டு இருக்கும். ஆமா, அம்மா எப்ப தூங்க நினைப்பாலும் அப்பதான் முழிக்கும். அப்பதான் அது முடிச்சு நிற்கும். ஆமா, இது மடியில வச்சிருக்காங்கப்பா தூக்கத்தை. கடவுள் கொடுத்த வரம். தூக்கத்தை மடியில கையில சரி கையோட வச்சு அலையுதாங்க. ஆமா, அப்படி தூங்கணும்னு சொல்லி கண்ணுல விட்டுட்டாங்கன்னா சாஞ்சாலே தூங்கி ஆகும். மந்திரம், அதாவது நித்திரை சுகம் அறியாது. அறியாது அறியாது. நம்ம தூங்க போற நேரத்துல சரி பாய் விரிச்சிருப்போம். ஆமா, அதுக்கு மேல ஒரு சமுக்கால விரிச்சிருப்போம், தலைவாழ போட்டிருப்போம். ஆமா, ஆனா தூங்கி முடிச்சு பார்த்தா எங்க மாதிரி படுத்திருப்போம்? என்ன? தரையில படுத்திருப்போம். சரி அப்போ சரியா வந்துருங்க. சபாஸ், சரியாகிறோம். ஆமா, ஆதிபதா சக்தி சக்தியானவள். அந்த குழந்தையும் அழகாக தொட்டில போட்டு தாராட்டுன்னு சொன்னா அந்த காலத்து பெரியம்மா, சரி ஆச்சி அம்மா, ஆமா, அப்படி தாராட்டிட்டா ஆஹா ரொம்ப அருமையா இருக்கும். சரி அந்த தாலாட்டத்தை ஆரம்பிச்சுட்டா, அதுவும் தாய் மாமா வேட்டி விடிய 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 கேட்டாலும் அந்த தாலாட்டுடைய கொஞ்சல் சரி அது போகாது. தாய் மாமா வேட்டியில தான் தொட்டில் கட்டுவாங்க அப்போ. ஆமா, இவன் தாய் மாமன் இருக்கும்போது அவன் தாய் மாமன் டவுசரே போடல. அப்ப எந்த தொட்டில் போட்டு ஆட்ட? தாய் மாமனுக்கு தொட்டில் கட்டினா அங்க தாத்தா வந்து கட்டி ஆடுது. என் அம்மையாருடைய அருளாலே அக்காலத்துடைய தொட்டில் எப்படி ஆடுச்சு என்றால், சரி வடக்கும் தெற்கும் ஆடும், இல்ல கிழக்கும் மேற்கும் ஆடும். ஆடும். இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஆடிட்டு இருக்கு. சரி, கலியுகம் அப்படிதான் இருக்கும். ஆமா, இப்ப இவனுக்கு பிறக்க பிள்ளைக்கு எப்பவுமே பிரிங்கி தொட்டி வாங்கிட்டான். சரி, அதுவும் கிடையாது. சுவிட்ச் ஒரு சுவிட்ச் போட்டா போதும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, தொட்டில் ஆடும். என் அம்மையாரவள் அழகாக ஆண்டவன் சிவனாருடருளார் அருளார் அருளாரே அல்லவா. அந்த மாணிக்க தொட்டில் கட்டி மாணிக்க தொட்டிலையும் அழகாரையும் ஆண்டவன் உய்காட்டு சுடலையும் ஆட சுவாமி, உய்காட்டு முண்டை சுவாமி என் பேச்சியும் மாலை கடத்தி. ஆமா, கடத்தி மல்லிகை முல்லை இருபாச்சி ரோஜா வாடாமல்லி சூடாமல்லி வளர்மல்லி சம்பங்கி மறிக்குழந்து ரோஜா, ஆமா, முல்லை அரும்புகள் காம்பில்லாத மலர்களை தூவி அதை விரித்து பட்டாடை விரித்து, ஆமா, அதுக்கு மேலாக சாந்து செவ்வாது அத்தர் பெருகு வாசனையான திரவியங்களை தெரிவித்து திரவியம் எல்லாம் தெளித்து அதுக்கு மேல பிள்ளை போட்டு அப்படியே தொட்டில போட்டு தாராட்டுறான். அப்படியே தாராட்டுதான். இந்த பெண்களுக்கு உரிய குணம் என்ன தெரியுமா? என்னவோ? புகந்த வெட்டி விட்டுற மாட்டா, புகந்த வீடு விட மாட்டா, பிறந்த வெட்டி விட மாட்டா. சரி, ஆமா, அந்த வீட்டுல வச்சு அப்படின்னு அழகாக பக்குவமா தாளாட்டுவா. சரி, ஆரிரரிதாரோ என் கண்ணே ஆரிரரிதாரோ கண்ணே ராரிரரி ராரோ ஆடுமாங்கொட்டினது ஆசையுமா ஆசையுமா பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் தொட்டிலே என் பூமகனை கண்முதங்க என் உய்காட்டு சுடலை ஐயா என் பேச்சியம்மா முண்டை சுவாமி பால் போல் நிலவடிக்க பகவான்
பகவான் அடிக்கும் வந்த பகுந்தடிக்க வந்த கண்ணோ வந்த கண்ணோ ஈட்டி போல் நிலவடிக்க ஈசன் வந்தடிக்க வந்தடிக்க ஈட்டி போல் நிலவடிக்க ஈசன் வந்தடிக்க வந்தடிக்க ஈஸ்வரனால் அடிக்கும் வந்த எதிர்த்தடிக்க வந்த கண்ணோ வந்த கண்ணோ ஆமா உன்னை மாமன் அடித்தானோ சரி மல்லிகப்பூ செண்டாலும் உன்னை அத்தை அடித்தாலும் அடித்தாலும் அள்ளி மதம் செல்லாலே ஐயோ அப்படின்னு சொல்லு ஆஹா பிள்ளை அப்படியே தாளாட்டுகிறார் அப்படி அழகாய நம்மை தாளாட்டும் போது வாய்காண்டி என் உய்காட்டு சுடலை ஐயா சுடலை மாடன் என் உய்காட்டு சுடலை மாடல் உய்காட்டு சுடலை மாடன வாய்காண்டி முன்ன சுவாமி சுவாமியா ஐயா முந்து குழந்தைகளும் ஏழுமே மாணிக்க தொட்டிலே கண்ணை எந்த உறங்குவாரா கண்ணை எந்த உறங்கும் போது நடு சாமம் போல சரி சாம வேலையிலே அத்தனை சரி சாமம் போலையா அது சாம நேரம் மதில் நஞ்சு தின்னு நெஞ்சாருக்கும் நஞ்சு தின்னு நெஞ்சாருக்கும் அது நடுவேல சாமம் போல நஞ்சு தின்னாலும் யாருக்கும் அடுக்கூறி சாமம் போலே பாதி 14 சாமம் போலையா பதி கொடுக்கும் வேலையிலே காட்டு ஒரு புதுமையான வாடைகள் மாமிச வாடை பென வாடை சவ வாட ரத்த வாடை ரண வாட வாயாண்டி உள்காட்டது அப்படி கம 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 கமன்னு வீசு அப்படி பிச்சிப்பு வாடையா அடிக்கி அது எங்கே இருந்து வீசுகிறது எங்கிருந்து வீசுதையா உத்திரபூமி மையானம் ஆமா மையான காடதிலே உத்திரபூமி மையான காட்டிலும் ஆமா பிணமிறந்து வேகுதல்லவா அந்த மண்டை அபினம் மையானத்தில் வேகுதையா கட்டையில வினத்தை அடிக்கினார் அறுவடிக்கு வடிக்கு மன்னவேல் போதிந்தார் பாரதி அறுவடிக்கு வடிக்கினார் மன்னவேல் போதிந்தார் சந்தன கட்டையில சவமிருந்து வேகுதையா அந்த பூவரசங்கட்டை அந்த பூவரசங்கட்டை எப்பறம் இருந்து வேகுதையா பூவரசங்கட்டையிலே அந்த பூவரசங்கட்டை புறமிருந்து வேகுதையா அந்த உத்திரபூமி மையானமாக விளங்கும் மையான காட்டில் அன்னவனாக மாயானுடைய உடலை ஐயா சுடலை மாடன் அந்த சுடலை மாடனுக்கு அப்படியே பென வாட அப்படியே கப்புன்னு அடிக்கி அப்படியே வீசுது எண்ணி எருபரத்தி ஈரமன்ன மேல் பொதிந்து கொண்டு பரத்தி எருபரத்தி பச்சமன்ன மேல் அடிக்கி ஆமா அப்படியே அழகாக 7 தமறு போட்டு ஆமா துரித்து கொண்டு ஊதுகிறான் எவன் காலம் தூதும் அப்படி துரித்தி போட்டு ஊத அப்படியே வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கு ஊனில தீப்பிடிச்சு உள்ளெலும்பு எரியுது அப்படியே எரியுது கும்பியில தீப்பிடித்து ஆமா கொழுந்து விட்டு எரிகிறது எரியுது ஈரநிலை தீப்பிடித்து கொண்டு இளவுடமானது வேகிறது வேகுதே மண்டைகளை தீப்பிடித்து ஆமா வானமெட்டு வானமெல்லாம் புகை எழும்பு புகையா போது அந்த பெனவாட கண்டாளா ஐயோ என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை அப்படி முடி சுருட்டி அப்படி பாக்குறான் பார்த்தான் அல்லவா அவன் மட்டுமா பாக்குறாரு என்ன என் அம்மை பேச்சு அம்மா பார்க்கா
சத்ராஜ் முண்டம் பாக்கான். அதெல்லாம் சாதாரணப்பட்ட பேச்சியா? கட்ட பேச்சு, நெட்ட பேச்சு, காட்டுவன பேச்சு, இடுகாட்டு பேச்சு, சுடுகாட்டு பேச்சு, சொல்லக்கரை பேச்சு. ஆமா, ஊரெல்லாம் அவளை பத்தியே பேச்சு. ஒரே பேச்சு தான். ஆமா, என் அம்மையானவளும் சரி 3 மக்கள் அப்படி தெய்வ குழந்தை அப்படி ரகசியம் பேசுகிறது. ஆமா, பேசுகிறார்கள். ஐயா ஏ உய்காண்டா, ஏய் முண்டா, ஏ அம்மா கொடுக்கிற தாய்ப்பால் வயிறு சிறு குழந்தை கூட பத்தலப்பா. பசி அடங்கவே மாட்டேங்கு. நமக்கு பசிக்குனா நாம தான் தேடி கொள்ளணும். கொஞ்சம் வாடையா சாப்பிடும். ஆமா, நம்ம அம்மா கொடுக்கிற பாலம்பரம் நமக்கு பசி தீருமா? தீராது தீராது. அதனால மையானம் போகணும்னு எப்படி வருகிறார்? எப்படியோ மையானம் போக வேணும் ஐயா சாமியா குழந்தை போல் இருந்தவர அவ கூத்துவன மாறுவார மாதவை போல் இருந்தவர மாயாவடியும் ஒன்று கொண்டார் தொட்டிலிட்டுதான் குறித்து துள்ளி சாடி வாரா ஆரையா சுடலை மாடன அவர் வானத்துக்கும் பூமி மட்டும் வானத்துக்கும் பூமி மட்டும் வளர்ந்து கொண்டு வாராரே வானத்துக்கும் பூமி மட்டும் வானத்துக்கும் பூமி மட்டும் காட்டம் வளர்ந்து கொண்டு வாராரே சதுராதி முண்டனோடு ஓடி வெற்றி பல்வரு சடைய வெற்றி கொண்ட திருமூலங்கள் பட்டு போல் போல் பல் ஒளிவா ஒளிவா அவ கோல காரி சாலக்காரியா அவ கோல காரி சாலக்காரி தங்கையம்மா கோலக்காரி சாலக்காரி கோலக்காரி சாலக்காரி அம்மா கோபாலம் தங்கையம்மா உய்யாடு சுடலை ஐயா ஐயா ஆண்டி முன்னோடு ஓடு தம்பியாக 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 நல்ல தம்பியாக ஆதாளி சத்தம் போட்டு தம்பியாக போட்டு வார சிறு கோலங்க மஞ்சன நிறத்தலை அவன் மஞ்சன நிறத்தலை மங்கையான பேச்சியம்மா மஞ்சன நிறத்தலை மஞ்சன நிறத்தலை மயிருண்ட கண்ணலகா வாரான வெற்றியோடு வெற்றி பிரம்மதா சுதையால் அங்கு முன்ன சுவாமியால் மன்னர் ஏகி வாரா கச்ச வருஞ்சி கட்டி வருஞ்சி கருங்கட்டி சுங்கல் போட்டா கருங்கட்டி சுங்கல் போட்டா கச்ச வருஞ்சி கட்டி கச்ச நல்ல வருஞ்சி கட்டி வருஞ்சி கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டா கருங்கச்சை சுங்கலிட்டா ஒட்டு கட்ட சொல்லடமா சொல்லடமா
சொல்லடமா உய்யாட உய்யாட உல்லாச நடையழகா உல்லாச நடையழகா ஒட்டுக சொல்லடமா ஒட்டுக சொல்லடமா ஒட்டுகை சொல்லடம்மா உல்லாச நடையழகா உய்யாட நடையழகா பட்டு கட்டு பவளகை உனக்கு பவளகை சுடலை முண்டல் சுடலை முண்டல் பார்வைக்கு ஒரு நீல கஜ பார்வைக்கு ஒரு நீல பட்டுகை பவளகை பட்டுகை பவளகை பவளகை பார்வைக்கு ஒரு நீலகை பார்வைக்கு ஒரு நீலகை தங்கு கையருவா மணிகள தலையில் ஒரு குள்ளவா மரக மணிகளா ஆன பந்து ஒரு கையிலே காட்டு சுடலை முன்ன பந்து ஒரு கையிலே ஒரு கையிலே அடுக்கு தடியது பந்தோ ஒரு கையிலே பந்து ஒரு கையிலே அதுக்கு தடி மறுகையிலே உனக்கு காணப்பந்த ஒரு கையில காட்ட ஒரு கையில ஒரு கையிலே ஒரு கையில ஒரு கையிலே கையருவா மறுகையில கையருவா மறுகையில காலபந்த ஒரு கையிலே காலபந்த ஒரு கையிலே காலப்பந்த ஒரு கையில கையருவ மறுகையிலே கையருவ மறுகையிலே ஆனை போல ஆனை போல அவன் ஆளாளி ஆளாளி போடுவார ஆனை போலே ஆனை போலே ஆளாளி போடுவார பூனை போல் பதுங்குவாரா கேட்டன் பதுங்குவாரா பதுங்குவாரா சட்டம் பதுங்குவாரா பதுங்குவாரா புலி பாட்டல் பாய்ந்துடுவா புலி பாட்டல் பாய்ந்துடுவா பூனை போல் பதுங்குவாரா பூனை போலே பதுங்குவாரா பதுங்குவாரா புலி பாய்ச்சல் பாய்வாரா புலி பாய்ச்சல் பாய்வாரா அந்த மையான மையான காடலிலே வாராரே காட்டு சுடலை மாடல் மையான மையான காடலிலே வாராரே வாராரே உய்யாடா மையானம் வருவாரா ஐயா வருவாரா 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 மாயக்காரி வேட்டி அம்மா மாயக்காரி வேட்டி அம்மா மையாரும் வருவாரா மையாரும் வருவாரா மையானம் வருவாரா மாய பேச்சி அம்மா மாய நல்ல பேச்சி அம்மா
தோண்டுவாளா குளிப்பினம் அது தோண்டுவாளா தோண்டுகிறாள் தோண்டுவாளா தோண்டுவாளா மடிகள் போட்டு அழகு பார்ப்பா பெட்டி அம்மா அழகு பார்ப்பா குளிப்பினம் தோண்டுகிறா குளிப்பினம் தோண்டுவாளா தோண்டுகிறா மடியில் போட்டு அழகு பார்ப்பா மடியில் போட்டு அழகு பார்ப்பா மாதொன்று பிள்ளை அம்மா வந்து வச்சு அம்மா எம்மாள் மஞ்சள் என்று பிள்ளை அம்மா செம்பால் என்று பிள்ளை செம்பால் புஷ்பம் என்று பிள்ளை அம்மா செம்பால் அவன் மாவாடக்காரி அம்மா எம்மாள் எம்மாய பேச்சு அம்மா எம்மாள் அப்படி கொடி விடங்கு திம்பாளா பாலா எப்போது என் ஆண்டவன் ஒய்காட்டா ஆமா ஒய்காட்டு சுடல 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 என் மாயாண்டி முன்ன சுவாமி சும்மா இருப்பாரா என்ன பண்ணுகிறா அந்த அழகான வையானத்தில் சுட்ட பிணந்து வெந்து கொண்டிருக்கல்லவா ஆமா வந்திருக்கிறாரு அந்த வெந்து கொண்டிருக்கல்லவா பிணம் பிணமானது அந்த பிணத்துக்கு முன்னாலே முன்னால் வளத்தை சுத்தி இடத்த வருகிறார் இடத்தை சுத்தி வளம் வருகிறார் அவளை முன்னு அழகா வந்து கொண்டு மூட்டத்தை பிரிப்பா பாரா காட்டம் சுடலை மூண்டல் வங்கி கொண்டு குத்துவார் வாரா மணி குடல பிடுங்குவா வாரா எடுத்து மாலைய போடுவாரா வாரா குல மரக்க மரக்க எடுத்து அப்பம் ஓடுகிறார் அவர் கையெழும் முறிப்பா பாரா கையெழும் முறிப்பா பாரா கரும்பு கடிப்பா முறிப்பாரா கையெழும் முறிப்பா கரும்பென்று கடிப்பாரா ஏ முட்டலும் முறிப்பாரா முறிப்பாரா இந்த ஒய்காட்டு சுடலை ஐயா சுடலை ஐயா முறுக்கு போதும்பாரா செம்பாரா அவர் அங்கத்து வெள்ளலும் அங்கத்து வெள்ளலும் அவர் ஆபரணம் மாலை போட்டா அங்கத்து வெள்ளலும் அவர் அங்கத்து வெள்ளலும் ஆபரணமாய் மாலையிட்டா என் அழகான என் ஆண்டவன் ஒய்காட்டு சுடலை ஐயா சுடலை மாடன் சத்ராதி முன்ன அப்படியும் வையாகத்திலிருந்து அப்படி கையெலும்பு மொதிக்காது கரும்பு போல கொடி கடிக்கிறார் முட்டங்கால் எலும்புகளை ஆமா முறுக்கு போல முறுக்கு போல் தின்றார் அல்லவா ஆமா அங்கத்து வெள்ளெலும்பு எடுத்து அப்படியே ஆவரண மாலையாக போட்டு போட்டு கொண்டு என் உய்காட்டு சுடலையும் அழகான முண்டல் சுவாமி அப்படி தெய்வ குழந்தை அப்படி தெய்வ ரகசியம் பேசி ஆமா ரகசியங்கள் பேசிக்கொண்டு மையான காடு விட்டு அழகாக மிஞ்சின பிணமெல்லாம் அப்படி மேல வாரி மிஞ்சின பிணத்தை போட்டு போக மனசு இல்ல என்ன செய்கிறார் மேலவாரி மிஞ்சின பிணத்தை போட்டு வர மனசு இல்ல அப்படியே மேலவாரி போட்டு கொண்டு வருகிறான் மேலவாரி போட்டு சும்மா வாதாடா எப்படியோ தோளிலை போட்ட பிணம் சரி தொங்கு மலையாக விழுகிறது மலையாக விழுந்தது மார்பிலை போட்ட பிணம் சரி மல்லிகுப்பு மலையாக இருக்கிறது ஆமா சவங்கள் பிணங்கள் தின்றார் அல்லவா சரி வாய் வழிய கடித்த பிணம் அப்படி வாயெல்லாம் ஊனா வடிகிறது வடியுது பாட்டுல அந்த பிணவாடை சவவாடை பிச்சுப்பு வாடையாக ஆமா ஐயங்க கொடுங்க மல்லிகைப்பூ வாடையாக மாண்டவன வாடை அடிக்கிறது ஆமா வீசுகிறது அந்த பிணவாடை கண்டு அந்த பிணத்தை அப்படியே மரம் போல அவருக்கு பிச்சுப்பு வாடை மாதிரி இருக்கு ஆமா நம்ம பக்கத்துல போக முடியாது வாடை தாங்க முடியல பொறுக்க முடியல இருக்கல்லவா ஆமா என் ஆண்டவன் வாயாண்டு உடலை வர்றான் ஊய்க்காட்டு சுடலை ஆண்டவன் வருகிறான் ஐயா ஈசன் மகனான மாயாண்டி எங்கே வரான் ஐயா வேல்சாமி
எப்பா எப்பா வாப்பா மையான காடு விட்டு மிஞ்சின பிறத்தெல்லாம் அடியும் அள்ளி பல்லு கொள்ளை போட்டு கொண்டு அந்த மையான காடு விடா மையான காடு விட்டால் மாயாண்டு சுடலை ஐயா ஐயா மிஞ்சின பிறங்களெல்லாம் நிலவாரி போட்டு கொண்டு கைலாச மலையிலே கடவுள் மகனாண்டு அந்த தங்க திருதொட்டியிலே தலைமகன் வருவாரா அந்த தலைமகன் கொண்டு வந்த சவங்களை விரிப்பாரா அந்த பிச்சிப்பு தொட்டிலே அந்த பிறத்தை கொண்டு விரிப்பாரா மல்லிகைப்பூ தொட்டிலே மாமிசத்தை விரித்தல்லவா அல்லவோ காட்டு சுடலை ஐயா மாயாண்டு முன்ன சுவாமியா சத்ராதி முன்னோடு என் அம்மை பேச்சு அம்மா அந்த மாணிக்க தொட்டிலே அந்த மாணிக்க தொட்டிலே சவத்தை கொண்டு விரிப்பாரா மாணிக்க தொட்டிலே அந்த மாணிக்க தொட்டிலே சவத்தை கொண்டு விரிப்பாரா அந்த பிணத்தை தான் வீரித்து பிணத்துக்கு மேலாண்டு சுடலை அழகாக மீண்டும் ஒரு குழந்தையாக வடிவம் கொண்டு மதுரை போல் வடிவம் கொண்டு ஆண்டவன் மாயாண்டி என் ஒய்காட்டு சுடலை ஆண்டவன் மல்லிகைப்பூ தொட்டிலே மாயாண்டி சுடலை இருக்கிறான் ஐயா அப்படி படுத்திருக்கிற போது என்ன தெரியுமா என்ன ஆகுறதோ அடித்த பிள்ளை எப்படி ஆடும் வீர் சத்தம் விடுது அத மாதிரி என் ஆண்டவன் ஒய்காட்டால் அலறி சத்தம் போடுகிறா அலறி சத்தம் போடுகின்ற போதான் என் அம்மை பார்க்கிறான் ஆமா நம்ம பிள்ளைக்கு பாலாமிரதம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிட்டே பசி பொறுக்காத நாம உணருமே நல்வாய் சோறு வல்லவா என் அம்மையான பார்வதியானவள் அந்த தங்கு திரு தொட்டிலுக்கு தொட்டிலுக்கு வருவாரா பாலூட்ட வேணும் என்று பார்வதியால் வார நேரம் அந்த சவாட வினவாட வாடையா சவாட வினவாட தாறுமாறா வீசுதையா சவவாடை பினவாடை சவவாட பினவாட தாறுமாறா வீசுதையா அந்த பினவாளை கண்டாலே என் அம்மையும் அழகான பார்வதியால் தொட்டில வந்து ஏறிட்டு பாக்குறான் ஐயோ சவவாழ தாங்க முடியல பொறுக்க முடியலையே நம்ம பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்தோம் ஜாந்து ஜவ்வாது பன்னீர் திரவியம் திரவியம் எல்லாம் கொண்டு தடவுனமே வாசனை திரவியங்களா தெளிச்சமே ஆனா பிள்ளையோட மேனி புள்ள ஒரே பிறவாட சவவாடையா வீசுதா இது எங்க போச்சு தெரியலையே மையானம்லாம் போயிருக்கிறா ஐயோ அப்படின்னு கை பதறி கால் பதறி என் அம்மை பார்வதியால் ஓடி வருகிறாள் அண்ணவா பகவானே நான் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை கேட்டா இப்படியா பிள்ளை தரணும் மாமிசத்தை திங்க கூட பிள்ளைய தரலாமா ஐயா இது பிள்ளையா தெரியலையே அண்ணவா பகவானே இவன் குழந்தையா தெரியல ஐயா ஆமா மதலை போல் தெரியல மதலை போல தெரிய மாமிசத்தை கலந்து மதலை போல தெரியலையே மாமிசத்தை கலந்து மையானம் போயிரு
கைலாய மலைகளிலே எதிலே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தானால் ஆனால் கரி மாமிசம் கலந்துடுவார் கரி மாமிசம் கலந்துடுவார் கலந்திடுவார் கடவுளை சிவபெருமான் கடவுளை சிவபெருமான் கலந்திடுவார் மாமிசங்கள் கலந்திடுவார் கலந்திடுவார் சிவனாரே கடவுள் சிவனாரே இவரு புலோக அனுப்பனுமே புகழாத சுடலையாட்டு சுடலையும் ஆடலுக்கு அழகாக கைலாசம் இருக்கக்கூடாது பூலோகம் அனுப்பம் என்று சொன்ன போது அம்மா என்ன நீதான கேட்ட பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் கணவன் இல்லாத கை குழந்தை நீதானம்மா கேட்ட பிடிவாதமா கேட்டியும் புருஷன் இல்லாத புத்திரன் கேட்டாயே அந்த பிள்ளை இப்படிதான் இருப்பான் இப்படிதாம்மா இருக்கும் ஆகையினால் அம்மா அம்மா அவனை குழந்தை என்று இருந்து விடாது மதலை வென்று என்னாதே என்னருளால் பிறந்த மகன் சரி அதனால் அவன் சாதாரணவன் அல்ல இந்த உலகமே அவரை பற்றி அழகாக பேசும் அவன் பேச்சுதான் இருக்கும் ஊரெல்லாம் அவரை பத்தி பேச்சுதான் இப்ப வாரான் பாரு எப்படி வாரான் பாரு எப்படி வைக்கிறான் பாரு அப்படின்னு எப்படி அழைக்கிறா எப்படியோ என் மகனுக்கு கண்மணியே மணியே எனக்கு வாய்த்த ரத்தினமே வேணமே ரவி அம்மே தவிட்டால தெல்ல மூதே அமுதே மானே மரகதமே மாணிக்கமே மாயாண்டி ஆண்டி ஆண்டு சுடலை ஐயா இருந்தா போயிருந்த ஏடா போன வரலாமோ மையானம் போகலாமோ மையானம் போகலாமோ மகனை மண்டபிரம் திங்கலாமா மையானம் போகலாமோ மையானம் போகலாமோ மண்டபிரம் திங்கலாமோ சுடுகாடு போனதாலே பிணம் தின்னதாலையா என் மகனை கண்மணியே மணியே இங்க இருக்க வேண்டாமடா மாடா பூலோகம் பொம் மகனே இங்க வேண்டாம் பூலோகம் போ மகனே மகனே அப்பா பூலோகம் போனால் உன்னை போற்றுவார் 1000 கோடி மக்கள் கண்டார் ஆண்டவன் பொய்காட்டான் சும்மா விடுவாரா விட மாட்டாரே எப்பா என்ன ஏ ஆண்டவனே ஏ பகவானே சிவபெருமானே பெருமானே நாம் பூலோகத்துக்கு போனா சும்மா போக முடியுமா போக முடியாது இந்த பூலோக மக்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று இந்த கைலாச மலையை நீங்கள் ஆடிய தில்லைவனம் தில்லைவன காடு நான் சென்ற சுடுகாடு அல்லவா அங்க நிலையம் போட்டு எனக்கு அழகா வணங்க வேண்டும் வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்ன போது அப்பா என்ன அப்படியே உனக்கு போட்டு தாரம்பா தருகிறேன் மகனே ஐயா அப்படி என்ன ஆண்டவன் ஆயாண்டுக்கு எப்படி நிலையம் போடுகிறான் எப்படி போடுகிறான் ஐயா அந்த உத்திர பூமி ஐயா யாரோ மயான காடலிலே மண்ணை வெட்டித்தான் குலைத்தான் பேச்சு என்று ஒரு வீடமோ சக்தி என்று ஒரு வீடமா காட்டான் என்று ஒரு வீடமா எட்டாத வீடமா சுடலை என்று வீடமோ எதிரால் வீடமாக முன்னக்கு வீடமிட்டு எட்டாத வீடத்தையோ எட்டாத வீடத்தையோ ஏதி கொண்டு மாலை சாத்தி எட்டாத வீடத்திலையோ எட்டாத வீடத்திலோ ஏறி கொண்டு மாலை சாத்தி மாலையோடு மஞ்சனை கொழுந்தால் அலங்கரித்து உச்சி மாலை சாத்து வாரா கும்ப கலையை ஏற வைத்து என் ஆண்டவனுக்கு அழகாக தளவாளைகளை விரித்து
தலவாழ இலை விரித்து கொண்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் பல முக்கனிகளும் தான் படைத்தார். ஆமா மாப்பிளா வாழை மலையில் உள்ள கனிகள் எல்லாம் கனிகளும் அழகாக படைத்து தான் படைத்து கொண்டு என் ஆண்டவனுக்கு அழகா பூஜை வைக்கின்ற போதான் கண்ட ஆண்டவா என்ன என்ன இந்த பூஜை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன். இதெல்லாம் சரிபடாது எனக்கு இதெல்லாம் காணாது. மாமிசங்கள் வேண்டும். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணுமோ? ஓராள உயரத்துக்கு அழகாக வசந்த படப்பாக வேண்டும். ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கடா கறி சமைத்து கொண்டு முட்டையோடு முருங்கக்கா ஆமா முறை கருவாடும் சுட்டு வைத்து கொண்டு என் ஆண்டவன் அருளாலையா என் அழகான சத்ராதி முன்னருடைய முன்னால் என் முன்னால் இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? என்னவோ எனக்கு மனை மகிழும் மாடம் எனக்கு வேண்டுமே தேமுகம் போடவே வேண்டும் பெரிய பூஜை எனக்கு வேண்டும் கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்த பூஜை தந்திரான என் முன்னால மகளை அடிக்கணும். மாலை பூசை நடக்கணும். அடி பார்க்கும் மகடத்தை தேமுகம் போடணும். ஆமா பெரிய பூசையா நடக்கணும். ஆமா அப்பதான் கண்டா எப்பா எப்ப 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 ஏ கைய விட்டு காலை விட்டு யாரப்பா என்ன இருக்காப்புல கனியாப்புல இந்த இருக்காரு. அது என்ன நேர்ந்து விட்ட கலாயா? நல்ல குடமா வரும் ரத்தம். ஆமா ரத்தம் நல்ல ரத்தம் தானே உள்ள இருக்கிறது. ஃபுல்லாமே உள்ள சிவப்பு ரத்தம். ஆமா ஃபுல்லா ஆல்கஹாலா தான் இருக்கு. ஆமா எக்ஸ் ஃபுல்ல எக்ஸ் தான். ஐயா எல்லாரும் உடம்புல அதான்பா இருக்கு. அவ்வளவுதான். குடிச்ச ஒரு பிள்ளை அதான் இருக்கு. வேற என்ன இருக்கு ரத்தத்துல? சரி குடிக்காதவங்க தான் இருக்காது. ஆமா குடிச்சவங்க உடம்புல பிள்ளை ஆல்கஹால் தான் இருக்கும். ஆமா கண்டிப்பா. எனக்கு மணிமகனம் தட்டணும். எப்படி தட்டணும்? தட்டு பாக்கும். பரவாயில்லையா? இவன் போலத்து கல்யாணம் தான். ஆமா நிரூபிச்சுட்டான். சபாஸ் இவன் போலத்து கல்யாணம் நிரூபிக்கம்பா. ஆமா பரவாயில்ல எப்பா பரவாயில்ல. வேஷம் கட்டி ஆடணும். வேஷம் கட்டி ஆடணும். நுப்படாதையும் கூப்பிட்டு வந்துரும். ஆமா சித்தப்பாவ. ஐயா சரி மைனாவும் கிளியும் பிடிச்சு வந்துடலாம். ஆமா சூப்பரா இருக்கும். ஆமா அது மட்டும் காணாது. வேற என்ன வேண்டுமோ? என் முன்னால நின்று அழகா பாடி ஆடி. ஆமா அழகா பாடணும். என் ஆண்டவன் வாயாண்டுக்கு முன்னால ஆமா பாடி பாடி கை வெட்டி ரத்தம் நடக்கும். அப்படி கை வெட்டி நாக்கு வெட்டி கொடுக்கணும். ரத்தம் கொடுக்கணும். அப்பதான் பார்த்தா எப்பா இந்த இதுக்கெல்லாம் என்ன செய்ய நான் எங்க போவேன்? யார் கையை பிடிச்சு வெட்ட? கண்டார் ஆண்டவன் வாயாண்டு ஊக்காட்டான் சொல்லுகிறா. ஊசி காட்டான்னு சொல்லுகிறான்லப்பா. என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னவோ எப்பா என்ன முன்ன ஒரு காலத்துல உங்களுக்கு அழகாக பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக திருச்சிலம்பிலை பிறந்தானே கன்னியார் உள்ள திருச்சிலம்பில். ஆமா அந்த தெய்வ கன்னியாரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிடு அவர் தான் சரிப்படுவார். அவர் அங்க குருகுலத்துல படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா அந்த தெய்வ கன்னியான கூப்பிட்டார். ஏன்னா அங்க எது நம்ம படிக்காது சோசியம் படிக்காது. சரி கொஞ்சம் பழிக்கும். ஆமா கண்டிப்பா அழகாக. சரி என் ஆண்டவனும் அழகாக முன்னாலே அந்த தெய்வ கனியான வரவழைத்து கொண்டு அந்த ஆண்டவன் சுடலை உயிக்காட்டா முன்னால இருந்து எப்படி தெரியுமா? எப்படியோ மணிமகிழும் சுடலையா உயிக்காட்டு சுடலையா முன்னசாமி அம்மையல் மணிமகிடம் அது தட்டுவானா மாடம் பூஜையது போடுவானா மணிமகிடம் தட்டுவானா மாடம் பூஜையதை கொடுப்பாரா. முகமாது போடுகிறார் பெரிய பூஜை அது நடத்துவாரா மதம் உடல் போட்டல்லவோ மணிமகிட சத்தத்தோடு அந்த மரம் உடல் மீதிலே தேங்காய் உடைத்து வைத்து தீபம் காட்டுவாரா காட்ட முன்னாலே தேங்காய் உடைத்தல்ல தீபம் காட்டுகிறார். அவன் முன்கையில கயறு கட்டினார்.
மாயன் சுடலை ஐயா பொய்க்காட்டு சுடலை மாடனார் சுடலை முன்னாலே நாளையே முன்கையில கயிறு கட்டி முழங்கைய கீறுகிறார் முதல் சுட்டு ரத்தம்மா மும்மூர்த்திக்கும் கொடுப்பார் இரண்டாவது சுட்டு ரத்தம் அவன் தனக்கு பொட்டு வைத்தான் மூன்றாவது சொட்டு ரத்தம் மூன்றாவது சொட்டு ரத்தம் சுடலைக்கு கொடுப்பாரா சுடலை முண்டனுக்கு கொடுப்பாரா மூன்றாவது சொட்டு ரத்தம் ஆண்டவர் வாய் ஆண்டு உள்காட்டு சுடலை ஐயா ஆமா மாயாண்டி முண்டனுக்கு முண்டனுக்கு என் அம்மையானவள் பேச்சு அம்மா பேரழகன் உள்காட்டு சுடலை மாயாண்டி முண்டன் சுவாமிக்கு முண்டன் சாமிக்கு ரத்தமும் பலமுமாக பூசையா அது கொடுக்கிறான் பூசை கொடுத்தார் அல்லவா என் ஆண்டவனுக்கு கொடுத்தார் அல்லவா அந்த பூசைகளை வாங்கி 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 கொண்டு ஆண்டவனுடைய அருளால் பிறமையினாலே அந்த சிவனாருடைய அருளால் தெய்வ கனியார் என்னென்ன பூசை கொடுக்கிறான அத்தனை பூசை வாங்கிட்டு என் ஆண்டவன் ஆண்டு சுடலையும் ஆண்டவனார் இடத்தில் அதிக வரம் வாங்குகிறாரே ஆகவரம் அழிக்கவரம் மதன கோடி வரங்கள் எல்லாம் பெற்றார் தான் பெற்றுக்கொண்டு கொல்லவரம் நல்லவரம் கொடுக்கவரம் அழிக்கவரம் எல்லாம் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை உய்காட்டு சுடலை ஆண்டவன் என் சத்ராதி முண்டன் சாமத்துர பாண்டியன் அப்படி அழகா பிணத்தை சாப்பிடுறாருல அந்த பிணத்தை தின்ற மாயாண்டிக்கு அப்படியே ரத்தமும் பலமுமாக அப்படி காலெலும்பு இந்த அப்படி கையெலும்பு ஏத்துக்கணியா ஆண்டவன் ஐயா சுடலை மாடனானவன் என் பேச்சு அம்மா சத்ராதி முண்டன் முண்டன் சாமி சாமத்துர பாண்டியன் என் ஆண்டவன் அழகாக ஆண்டவனிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு விருப்பமுடன் வாங்கி கொண்டு ஆகவரம் அளிக்க வரும் ஆகவரம் அளிக்க வரும் ஆகவரம் அளிக்க வரும் அதன கோடி வரங்கள் அல்ல அரண கோடி வரங்கள் அல்ல அதன கோடி வரங்கள் அல்ல ஆகவரம் அளிக்க வரும் ஆகவரம் அளிக்க வரும் ஆகவரம் அளிக்க வரும் கோடி வரங்கள் அல்ல அரண கோடி வரங்கள் அல்ல அரண கோடி வரங்கள் அல்ல அவ வேண்டிய வரங்கள் அல்ல வேண்டிய வரங்கள் அல்ல வேண்டிய வரங்கள் அல்ல என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை ஐயா ஆகவரம் அளிக்கவரம் மதன கோடி வரங்கள் அல்ல வாங்கி கொண்டார் அந்த கைலாய மலை விட்டு என் கடவுளாக விட்டு மாயாண்டி சுடலை ஐயா சுடலையை மாடன் எங்கே வருகிறான் எங்கே வருகிறான் ஐயா கைலாய விட்டு கடவுளாக ஆயிரத்தெட்டு சிவகாலமோ 108 திருப்பு அதியும் அத்தனையும் கண்டல் அல்லவோ அழகு உள்ள யாண்டியா அண்ணனும் நம்பியா அவர் அண்ணனும் நம்பியா அம்மை பேச்சு அம்மானோடு அண்ணனும் தம்பியாக
அண்ணனும் நம்பியாக ஆண்டவன் வாயாண்டி உய்காட்டில் உடலை ஐயா உய்காட்டி சுடலை ஆண்டவன். அப்படி 1008 சுபதலம் 108 திருப்பதிகள் நாம் கண்டுகளித்து ஆமா சும்மா வருவாரா? எப்படி நாம போற இடம் போக வேண்டும், போய் பார்த்து வர வேண்டும். வர வேணும் என்று இந்த உலகமெல்லாம் பேர் புகழோடு வாங்க வேண்டும் என்று. ஆமா வேணும் என்றல்லவா என் ஆண்டவன் அழகான ஒய்காட்டான் எங்கே வருகிறான்? எங்க வருகிறான் ஐயா? நாம போற இடம் போக வேண்டும். எங்கு தென்னகத்தை அப்படி ஏறிட்டு பார்க்கிறார். பார்த்தா தெற்கு முகமா பார்க்கின்ற போது பார்க்கின்ற வேலை அந்த தென்னாடு சீமையே தென்னாடு சீமையா பெருத்த நகரம் மாது கன்னியா பெண்ணும் அவ குமரியா வந்ததாலும் அந்த கன்னியா குமரி என்று பெயரோடு. ஆமா கன்னியாகுமரி தலத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமா இருக்கிறாளே என் அம்மை பகவதி கோபுரமும் பொன்னாலே கொடி மரமும் தங்கத்தாலே வெள்ளினாள் படித்துறை வெள்ளினாளை படித்துறை துறையா பட்டமாறும் மார்களும் தானத்தாரும் கண்பூதுரி கணக்கர்களா அந்த கன்னியாக விட்டிருக்கிறாள் அன்னை அழகான கன்னியாகுமரி பகவதியானவள். பொல்லாத பானாசூரன் என்று சொல்லுகின்ற சரி அசுரனை வெல்வதற்காகவே கன்னியானவள் குமரி பெண்ணாக அமர்ந்து கொண்டு அங்கு அமர்ந்ததனால் அந்த இடத்துக்கு பெயர் கன்னியாகுமரி என்று பெயர் வந்தது. பேராம வெச்சால் அல்லவா அங்கு அமர்ந்திருக்கிறாள் அம்மை பகவதியாக. அந்த அம்மை பகவதியாளுடைய வாசலிலே கோட்ட வாசல் திருமதியில் கண்டால் சரி என் ஆண்டவன் உய்காட்டி சுடலை கண்டால் யாரு இருக்கிறா? யாரோ பகவதி யாரு? நம் தாய் அல்லவா, சிற்றன்னை அல்லவா, அன்னை அல்லவா. சரி அந்த தாயாரோட வாசலுக்கும் ஆயாண்டு சும்மா வருகிறாரா? எப்படி வருகிறான்? சின்னஞ்சிறு பிள்ளையாக சின்னஞ்சூறு மதலை சின்னஞ்சீரு குழந்தையாக சின்னஞ்சீரு குழந்தையாக ஊக்காட்டான் வாராரையா ஊக்காட்டான் வாராரே சின்னஞ்சீரு குழந்தையாக சின்னஞ்சீரு ஒரு குழந்தையாக ஊக்காட்ட வருவாரா ஊக்காட்டு சுடலை அறியாத மதலை போல அந்த தாயாருட வாசலிலே தலைமகனா சுடலை ஐயா அடித்தது கூட அதட்டி தட்டு தாரிட்டு தச்சினான் காதில் கேட்ட கண்பிடித்த பகவதியா அந்த பகவதியார் அம்மா சத்தம் காதில் கேட்டாள் அம்மை பகவதியால் பகவதி அம்மா
கண்டால் 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 அல்லவா யாராக இருக்கும்? இவராக இருக்கும். ஒருவேளை திருவிழா பார்க்க வந்த பிள்ளை எதுவும் தப்பி விட்டதா? யாரையும் விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல கள்ளனாக இருக்குமா? கள்ளனா? சரி, அவன் காவலனா? யார் என்று தெரியவில்லையே. தெரிய வேண்டும் என்று நம்மை ஆமா பகவதியானவள் அந்த தானிட்ட திருக்கதவை வந்து அப்படியே திறக்கல்ல, திறந்து பார்க்கிறாள். திறந்து பார்க்கின்ற போது என் ஆண்டவன் உய்காட்சி சுடலை ஐயா, சுடலை மாடனானவன் அப்படி 5 வயது அறியாத புள்ள மாறி சின்னஞ்சிறு பாலகன் போல் என் ஆண்டவன் இருப்பதை கண்டா கண்டு கண்டு எப்பா எப்பா என் மகனே, மகனே, ஏய் நீ யாரப்பா? உனக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம்? இங்கு வந்தா ஒரு மன்ன வேறு மன்ன உச்சதொரு விவரம் மன்ன தாயார் உண்டா தந்தை உண்டா தற்காக்கு யாரு உண்டா அண்ணன் உண்டு தம்பி உண்டு அண்ணன் உண்டு தம்பி உண்டு ஆதரிக்க யாரு உண்டா அண்ணன் உண்டு தம்பி உண்டு தம்பி உண்டு ஆதரிப்பார் யாரு உண்டு என்று பகவதி அம்பிகையா பலரிடம் கேட்ட போது எந்த அம்மை பகவதியே என்னை குற்றம் ஆதாவே எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்லையா சலாத்து கல்லன் இல்லை நான் கையில கீழே பிறந்தவன் நான் கடவுளுக்கு பிள்ளையம்மா பார்வதிக்கு மானல்லவோ அல்லவோ நான் தூண்டாத வரிவிடக்கில் நான் சுடர் ஒளிவில் பிறந்தேன் அம்மா என் பேரு உய்காட்டு சுடலை அம்மா தம்பி பெயர் முண்ட சுவாமி என் தாய்க்கு தாயாக அமர்ந்திருக்கா பேச்சு அம்மா நாங்க பிறந்த இடம் கைலாயோ பிறந்த இடம் கைலாயோ ஆன வளர்ந்த இடம் தில்லைவனோ பிறந்த இடம் கைலாயோ தில்லைவனோ எம்மா பகவதி நான் பிறந்ததுதான் கைலாசம், வளர்ந்தது எல்லாமே தில்லைவனம். அங்க தில்லைவனத்துல ஆண்ட பணத்தை தின்னுதான் சரி மாயாண்டி சொல்ல பூலோகம் போன்னு சொல்லி ஆண்டவன் வாழ்த்தி வரம் கொடுத்து அனுப்பிட்டார் என் தாயே அம்மா பகவதி. அதனால் என்னை ஆதரிக்க யாரும் இல்லை. என் தாயே பகவதி அம்மா அப்படின்னு ஆண்டவன் உய்காட்டான் சொல்லலை சொன்ன போது அம்மை கண்டா எப்பா ஏன் மக்கா என்ற மகனே அப்பா உய்காட்டா உனக்கு நாய் இருக்கண்டா, உன் தாய் நாய் இருக்குமோ ஏன் கவலைப்படுத? கவலைப்படாத. உன் தாயானவள் அம்மை பகவதியால் பார்வதி உனக்கு அம்மா தான். சரி அவ தங்கச்சி தானே? ஆமா நான் உனக்கு அம்மா தான்டா. தாய் தான்ப்பா. பார்வதிக்கு பிள்ளையானால் இந்த பகவதிக்கு நீ பிள்ளைதான். பிள்ளைதான் மகனே ஐயா. பகவானுக்கு பிள்ளையானால் இந்த பகவதிக்கு நீ பிள்ளைதான். பிள்ளைதானப்பா. அதனால வந்த மகன் எங்கேயும் போகாத, என் வாசலிலே அமர்ந்துரு. என் தாய் உள்ள வாசல் உன் நம்மை உள்ள வாசல்ல. சரி எனக்கு ஒரு காவல் வேண்டும்ல. ஆமா அதனால காவலா இரு. அதனால சரி என் மகனே இருப்பாயா? இருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அம்மா எனக்கு எல்லாம் இருப்பதெல்லாம் சரிதான். நான் கேட்ட பூசை தருவியா? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டுமோ? 6 நிலைய வேணும், அத்தை செதி ஊட்டு வேணும். சரி 7 நிலைய வேணும். ஆமா ஏமசாம பூசை வேண்டும். ஏமசாம பூசை வேணும். அப்பா வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே? தந்துரும். என் பிள்ளைக்கு இல்லாத பூசையா? கொடுத்துரும் மகனே ஐயா. மகனே வேற என்ன? உனக்கு தாரண்டா. சரி ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ண வேண்டும்? இந்த தாயாருள்ள வாசல காவல் புரிய வேண்டும். சரி புரிஞ்சிரும். அது எங்கெல்லாம் தெரியுமா? எங்கெல்லாம்? கோபுரமோ உந்தன் காவல், கோபுரமோ உந்தன் காவல், கொடிமரமோ உந்தன் காவல், கொடிமரமோ உந்தன் காவல், தேரடியோ உந்தன் காவல், உந்தன் காவல், குளமதுன்னா உந்தன் காவல்,
காவல் காவல் அதற்கரையும் உந்தங்க காவல் என் மகனை சுடலை ஐயா சாடு சுடலை மாடன இத்தனைக்கும் மேல ஆகவே தெக்குமேட்டு கருங்கதிலே அந்த திருவாத்தி மரம் மருக மருக மூதாக்கள் சேர்த்த பணம் பணந்தான் அல்லு பணம் நுல்லுக்கா காசு அட வச்ச கழிப்பணம் தந்த பணம் மடங்கா காசு இடத்தில் இருக்குதடா எழுத்தாரகத்தின் காவலாக திரவியத்தின் காவலாக என் செல்ல மகனை இருப்பாய் திரவியத்தின் காவலாக திரவியத்தின் காவலாக மகனையும் இருப்பாயடா கோபதமும் உந்தன் காவல் கொடிமரமும் உன் காவல் தேரடியும் உந்தன் காவல் தெப்ப உலகமும் உந்தன் காவல் காவுமலை காக்காட்சி மலையும் உன் காவலப்பா உன் காவல் மகனே ஐயா கடற்கட வாசலும் உந்தன் காவல் ஆமா காவல் காவல் ஐயா இதற்கெல்லாம் மேலாக சரி மூதாக்கம் சேர்த்து வச்ச பணம் அள்ளு பணம் லொல்லு காசு சில மூதாக்கம் சேர்த்து வச்சாங்க ஆமா அளவற்ற பணங்கள் நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆஹா இல்ல நிறைய பொருள் வச்சிருப்பாங்க சேர்த்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா இல்ல பல இடத்தை வாங்கி வச்சிருப்பாங்க இருக்கும் இருக்கும் ஆனா நம்ம தாத்தா மாதிரிலாம் சரி சாராய கடையிலையும் ஆமா கல்லு கடை சாராய கடை தான் சேர்த்து வச்சிருக்காங்க இருந்த மகடத்தையும் அட வச்சு குடிக்கான் என்ன செய்ய அவன் சாதாரணப்பட்டாளா மாயாண்டிட்டே வாங்கி குடிச்சால சரி அப்படிதான் இருப்பான் அப்படிதான் இருப்பாரு ஆமா மாயாண்டி சொக்காருல அவரு கொடுத்து இவனுக்கு எடுத்துட்டார் பாதி சரி ஆமா என் ஆண்டவன் மாயாண்டி சுடலையும் அழகாக அப்பா எப்பா உய்காட்டா 7 கிடாரம் ஆமா அவ்வளவு தனி தங்கம் சொக்க தங்கம் ஐயா ஆமா 7 கிடார திரைவத்தின் காவலாக இருக்க வேண்டிய என் அருமை மகனே மகனே ஐயா என் அன்பு மகனே பாலகா பாலகா என் நம்பிக்கை அழகாத உமையால் சொல்லுகின்ற போது அம்மா உன் வார்த்தை மீறுவனா மீற மாட்டானே உன் வார்த்தை என்னைக்காவது மாறுவனா மாற மாட்டேன் அப்போதான் ஆண்டவன் மாயாண்டிக்கு அம்மை நிலையம் போடுகிறார் எப்படியோ எங்களால் நிலையம் போடுகிறார் எங்க போடுகிறாளோ மகனான மாயாண்டி சுடலை மாடனுக்கு உய்காட்டு மாடனுக்கு அந்த அழகான கன்னியாகுமரி கோபுரத்தில் ஒரு நிலையோ அந்த கொடி மரத்தில் ஒரு நிலையோ கொடி மரத்தில் ஒரு நிலையம் தேரடியில் ஒரு நிலையம் ஒரு நிலையம் குளமதியில ஒரு நிலையமா காவு மலையில் ஒரு நிலையம் கடற்கரையில் ஒரு நிலையம் இத்திலைக்கும் மேலாக அந்த தெற்கு வீட்டு கழுங்கதி அந்த தெற்கு வீட்டு